எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா ரீச் பண்ணியாச்சு. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வந்து நெறையா வீடியோஸ்க்கும் நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அபோட்ல போயிட்டு பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப்பெல்லாம் இருக்குது. அதிலலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா வந்து டிஸ்கஷன்லாம் நடக்கும். ஸோ இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாகவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி தந்திருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லூப்ஸ். லூப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸாம்பிளோட தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பொறுமையாக பாருங்கள் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிம்புவோட படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் அந்த திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அந்த வேலை செய்கிறது தான் வந்து லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட சின்டெக்ஸ். ஃபார்னு போட்டு 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் வந்து லூப். ஃபார் லூப்போட சின்டெக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் அதாவது லூப்னாலே 3 கண்டிஷன்ஸ் வந்து உண்டு. இது இல்லைன்னா வந்து ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன், 2வது வந்து கண்டிஷன், 3வது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா டிக்ரிமெண்ட். இந்த மூணுமே நீங்கள் வந்து கட்டாயமாக அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வந்து அந்த லூப் வந்து ஓடாது. ஓகேங்களா? ஸோ இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்புறம் இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்காக நான் வந்து ஒரு வந்து 1 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் இனிஷியலைசேஷன். அப்புறம் இதை 3ஐயும் பிரிக்கிறதுக்காக நான் வந்து செமிகோலன் வச்சு நான் வந்து பிரிக்கணும். ஸோ 2வது வந்து கண்டிஷன். கண்டிஷனில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஒரு i <= 5 அப்படின்னு சொல்லி நானாக ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து செக் பண்ணோம். இதுதான் வந்து கண்டிஷன். அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இதுக்குன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஐயோட வேல்யூ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ document.writeன்னு சொல்லி போட்டு அந்த ஐயோட வேல்யூ தானே. ஸோ டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா அந்த ஐங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். வெறும் ஐன்னு போட்டிங்கன்னா அந்த ஐயோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பேஜில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த 1 2 3 4 5 வந்து கீழே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிரேக் டேக் போட்டால் கீழே வரும். அது இல்லைன்னா ஒரே லைனில் வந்துடும். பாருங்கள் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கீழே வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து பிரேக் அப்படிங்கிற HTML டேக் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டயக்ராமேட்டிக் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் நிறுவஸ்டேலே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெயின் அடி வாங்கியிருக்க பலமாக. ஸோ இது வந்து ஒரு பெட்டி அப்படி சொல்லி சும்மா நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் இது வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காண்டி எழுதியே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரெயின் வந்து நிற்கிது, ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது. தண்டவாளம்லாம் பறந்துருச்சு, அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தென்காசியிலேருந்து திருச்சி வர ட்ரெயினில் போக போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது எந்த ரூட்டிலலாம் போகும் அப்படின்னு சொல்லி சும்மா நானாக வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தென்காசி, 2வது வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம், 3வது எங்கே போகலாம், சிவகாசி, அதுக்கப்புறம் 4வது வந்து மதுரைன்னு போட்டுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து தென்காசியிலேருந்து திருச்சி வரைக்கும் நான் வந்து ட்ரெயினில் போகணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன், அடுத்து ராஜபாளையம் 2வது ஸ்டேஷன், 3வது வந்து சிவகாசி, 4வது ஸ்டேஷன் வந்து மதுரை, அப்புறம் லாஸ்ட் 5வது ஸ்டேஷன் வந்து திருச்சி. ஓகேங்களா? நான் தென்காசியிலேருந்து திருச்சி வரைக்கும் போகணும் இந்த ட்ரெயினில். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மழை போட்டு செமையாக
பொழந்தெடுக்குது. ஓகேங்களா, எல்லா ஊர்லேயும் மழை போட்டு வெளுத்தெடுக்குது. அண்டு வெள்ளக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானாக சும்மா போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஃபஸ்ட்டு திருச்சி போகணும்னா நான் தென்காசியிலேருந்து ராஜபாளையம் வழியாக தான் போக முடியும். ஓகேங்களா, அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அதாவது தென்காசியில் இருக்கேன். இப்போ ராஜபாளையத்தில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளவங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன், ட்ரெயின் வந்து ஓடுமா, அதாவது தண்டவாளத்தில் எதுவும் பிரச்சனை இல்லையா, மழை வந்து அடைக்கலையா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஐங்கிறது நான் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் இருக்கேன். ஓகேங்களா, ஐங்கிறது 1னால ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். ஸோ இப்போ அந்த கண்டிஷனை வந்து நான் வந்து செக் பண்ணுறேன், அங்கே வந்து மழை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ 1 < 2. ஓகேங்களா, அந்த ராஜபாளையத்துக்கு அந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் வந்து, அதாவது இப்போ இங்கே வந்து மழை இல்லை, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த தென்காசியிலேருந்து நான் கிளம்புறேன்னா, ஸோ தென்காசி வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன், அவுட்புட்டில் போட்டுட்டு நான் வந்து ராஜபாளையம் போயிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து அதை ப்ரோக்ராமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட் பேடில் போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து I1 அப்படின்னா என்னென்னா தென்காசி ஸ்டேஷன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு தென்காசி ஸ்டேஷனில் வந்து இருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ அந்த 1ஆம் நம்பர் வந்து 5ஆம் நம்பரை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ லெஸ் தேன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா, அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த ஐயோட வேல்யூ என்னது 1. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் இருக்கேன், அதனால் I வந்து 1. இது வந்து என்னாகும், document.writeன்னு போட்டால் உங்கள் டிஸ்பிளேயில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படி சொல்லி பிரிண்ட் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்த லைனில் வரும்போது அந்த பிரேக் டேக் போடுறேன். பிரேக் டேக் வந்து எதுக்கு, அடுத்த லைனில் கொண்டு வரதுக்கு. ஸோ உங்கள் கர்சர் வந்து அடுத்த 2ஆவது லைனில் வந்து நின்றுக்கணும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னா, அந்த I++ வந்து வேலையை காட்டும். ஸோ I++னால் 1 + 1 2ன்னு மாறிடும். ஸோ அந்த இடத்துல 2ன்னு மாறி இருக்கும், நம்மளுக்கு வந்து தெரியாது, அவ்வளோதான். இப்போது ஐயோட வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கும்னா 2 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டாக, ஸோ அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ 2ஆம் ஸ்டேஷன்லேருந்து 5ஆம் ஸ்டேஷனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதனால் நம்ம ராஜபாளையம் டு சிவகாசிக்கு வந்து போய்க்கலாம். அதனால் ஐயோட வேல்யூ வந்து 2. ஸோ 2ஆவது வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி I++ ஆனோடனே I வந்து 3ன்னு மாறும். ஸோ 3 வந்து 5ஓட கம்மியாக அப்படின்னு சொல்லி பார்க்கும், கம்மி, அதனால் பிரிண்ட் ஆகும். அடுத்து 4ன்னு மாறும், 4 வந்து கம்மி, அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் வந்து 5ஆவது வந்து பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிண்ட் ஆகும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ கம்மியாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அதனால தான் 1 2 3 4 5 அப்படிங்கிற 5 ஸ்டேஷன் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் அந்த ஈக்குவல்ட்டை நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து விட்டோம்னா 5 < 5 அப்படி ஒரு கண்டிஷனே கிடையாது. ஸோ தப்பு, 1 5 விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வரும். அதனால் 4ஆம் ஸ்டேஷனில் எனக்கு வந்து நிப்பாட்டிடுவாங்க, திருச்சிக்கு வந்து நீங்கள் போக முடியாது, மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது தான் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே வேணாலும் கண்டிஷனை போட்டு நிப்பாட்டி வைக்கலாம். ஓகேங்களா, அந்த கண்டிஷனை வச்சு தான் எல்லாமே வந்து ரன் ஆகிறது. இப்போது நான் என்ன அப்படின்னா, இப்போது திருச்சிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படியோ தப்பி தவறி பஸ்ஸை பிடிச்சி திருச்சி போயிட்டேன். இப்போ நான் ரிட்டன் வர போகிறேன், திருச்சியிலேருந்து தென்காசிக்கு ரிட்டன் வரணும். அப்போது நான் 5ஆம் ஸ்டேஷன்லேருந்து 1ஆம் ஸ்டேஷனுக்கு வரணும். ஸோ அப்படி வர முடியுமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக வரலாம். இப்போ பாருங்கள், ஐயோட வேல்யூ வந்து 5ன்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ லெஸ் தேன் எல்லாமே நான் வந்து கிரேட்டர்னு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா 5 வந்து 1ஐ விட பெருசு. ஸோ அதனால் கிரேட்டர் தேன் 1ன்னு மாற்றிக்கிட்டேன். அப்புறம் இன்க்ரிமெண்டெல்லாம் டிக்ரிமெண்ட்டாக மாற்றுறேன். ஸோ 5லேருந்து 4ன்னு மாறணும், 4லேருந்து 3 மாறணும் அப்படி சொல்லி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், திருச்சி டு தென்காசி வந்து வந்தாச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன ஆகும், அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ 5. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கமாண்டில் சைட்லேயே போட்டு காமிச்சுக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 5. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னாகும், இந்த 5 வந்து 1ஐ விட பெருசா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ 5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூன்னு சொன்னோடனே இந்த வேல்யூ ஆஃப் ஐயில் வந்து 5 இருக்கும், 5 வந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகிறனால 4ன்னு சொல்லி மாறிடும். 4 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1னா
கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ 4 பிரிண்ட் ஆகும். அடுத்து 3ன்னு மாறும். 3 கிரேட்டர் தான் நாட் ஈக்குவல் டு 1 ட்ரூ. அதுக்கப்புறம் 2ன்னு மாறும். ஸோ 2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 அதுவும் ட்ரூ பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் வந்து 1 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1னால பிரிண்ட் ஆகி உங்களுக்கு 5லேருந்து 1 வரைக்கும் வந்து அழகாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள், என்னென்ன கண்டிஷன் வேலை செய்யுது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவு இதுதான் லூப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேலும் புதிய வீடியோக்களுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.